ஜூலை 2 குபேர அபிஜித் நட்சத்திரம். அன்றைய தினம் இந்த ஒரு இலைக்கு மேலே இந்த ஒரு தானியத்தை வச்சு இப்படி தீபம் ஏற்றுங்கள். மாதம் முழுதும் பணம் கொட்டும், விபரீத ராஜயோகம் ஏற்படும். அது எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணு சக்ரா அல்லது பிரம்ம ரேகா அப்படிங்கிற பெயரால் மகாபாரத காலத்தில் இருந்தே அறியப்படுகிறது. அது நமக்கெல்லாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிந்து கொண்டு வர்றோம். பழங்கால இந்திய ஜோதிடர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் இதை ரொம்ப பயன்படுத்தி இருக்காங்க. விஷ்ணு புராணம், மகாபாரதம் இந்த நூல்கள்லாம் இதனுடைய குறிப்புகள் இருக்கு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட சக்தி அன்றைய தினம் அந்த 24 நிமிடங்களில் நமக்கு நிறைவாக கிடைக்கும். மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும், அந்த நேரத்தில் நம்ம எதையாவது வேண்டிக்கிட்டு பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு 100% நிறைவேறும், சக்ஸஸ் ஆகும். இதை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு நட்சத்திரம். கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகுகளை மறைத்து வைத்திருந்த நட்சத்திரம். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பதிவிடுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வரும் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் நடுவில் வரும். திருவோணம் அப்படிங்கிறதே பெருமாளுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக இருந்தாலும் இதனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, பிரத்யாதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். நம்ம எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தான் தெரியும். இது 28ஆவதாக இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். இது சகல காரியங்களுக்கும் மிகவும் சாதகமான ஒரு நட்சத்திரம். நம்ம இந்த நாளில் எதை செஞ்சாலும் அது வெற்றியை தரக்கூடியது, ராஜயோகத்தை தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்பாக இருப்பாங்க. புகழ்பெற்ற அரசியல்வாதியாக இருப்பாங்க, நிர்வாகத்துறைகளில் உயர்வு பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது விஜயத்தை அளிக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அரசர்கள், வீரர்கள், துறவிகள், மகான்கள், சித்தர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்கெல்லாம் இதில் தான் பிறந்திருப்பார்கள். அபிஜித் நட்சத்திரத்தோடு தொடர்புடைய கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நம்ம ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குரு பகவானுக்குரியதும் சந்திர பகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமையில் வந்தது அப்படின்னாலும், துவிதியை திதியில், திருதியை திதியில் வந்தாலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஜூலை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. வியாழக்கிழமை அப்படின்னாவே பொதுவாக நம்ம குபேர நேரம் அப்படின்னு சாயந்தரம் 5 to 8 நம்ம சொல்லுவோம். குபேரருக்கு உகந்த நாளாக சொல்லுவோம். அந்த நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதனால் இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுவும் திருதியை திதியில் வந்திருக்கு. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம். திருமணம் செய்யறதுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை திருமணத்துக்காக உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எதை செஞ்சாலும் அந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுமூகமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வெற்றி கிடைக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம் இது மாதிரி சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாததாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது, வெற்றியை அளிக்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேரத்தில் பரிகாரமும் நீங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் ஏதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது முயற்சி அதை செஞ்சிங்கனாலும் அது வெற்றியில் கிடைக்கும். நான் ஒரு தொழில் தொடங்கணும், அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு முதலீடு வேணும், அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, அதுக்கு நான் ஒரு வேண்டுதல் செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் வேண்டிக்கிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையும், அதற்கான முதலீடு கிடைக்கும். இப்போ எப்படி செய்கிறது இந்த பரிகாரத்தைன்னு பார்க்கலாம்.
பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட குரு பகவானோட அருள் இருந்தாதான் கோடிக்கணக்கில் நம்மளால் செல்வத்தை பெற முடியும். இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதத்தில் எப்போ வந்திருக்குன்னா, ஆனி 18ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமையில் வந்திருக்கு. காலையில் 9:29க்கு ஆரம்பித்து 9:53 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள். அந்த 24 நிமிடங்களை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இது வியாழக்கிழமையில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே எந்த ஒரு கிரகத்தை வணங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த கிரகத்திற்குரிய தானியத்தை வைத்து அந்த நாளில் நம்ம வழிபடும்போது அதற்கு பல மடங்கு நமக்கு சக்தி கிடைக்கும். அதனால தான் வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மாலையை நம்ம குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கெல்லாம் மாலையாக போட்டு நம்ம வழிபடுறோம். கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதற்கு தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை. நெய் தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று சுவாமிக்கு வச்சுருங்க. அது கல்கண்டாக இருக்கலாம், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, எது வேணாலும் வச்சுருக்கலாம். அதே போல் தீபத்துக்கு ஏதாவது மலர் இருக்குது அப்படின்னா அதை வைங்க. மஞ்சள் நிற மலர் இருக்குது அப்படின்னா வைங்க, இல்லை எது வேணாலும் வைக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது ஒரே ஒரு வேண்டுதலை தான் சொல்லணும். உங்களுக்கு பல வேண்டுதல் இருக்கலாம், அதெல்லாம் ஒரே டைமில் சொல்லக்கூடாது. ஒரு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் இன்னொரு கோரிக்கையை சொல்லலாம், வேண்டுதல் வைக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பல இதை வேண்டாதீங்க. ஒரு செம்பருத்தி இலையை எடுத்துக்குங்க, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதற்கு மேலே கொண்டக்கடலை, அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு சிறிது மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது. அதே போல் குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த மஞ்சள். அந்த மஞ்சள் தூளை சிறிது அந்த கொண்டக்கடலை மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு பிறகு நெய் கொண்டு விளக்கு ஏற்றுங்க. அகல் தீபம் தான் ஏற்றணும். 2 அகல் தீபம் நீங்கள் ஏற்றி இது மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபடுங்க. நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றவில்லை அப்படின்னாலும் ஒரு நெய் தீபம் கட்டாயமாக ஏற்றி இருக்கணும். ஏற்றிட்டு அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். இதை ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேயில் தெரியுது. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அபிஜித் நட்சத்திர மந்திரத்தை சொல்லி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிறத தொடர்ந்து உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இந்த அபிஜித் நட்சத்திர மந்திரத்தை கட்டாயமாக நீங்கள் சொல்லி இருக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் செய்யணும். இந்த தீபத்தை இது மாதிரி ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லும்போது உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கும்.